உதவிகளை வழங்கும் விழாவிற்கு வருகின்ற அத்தனை நல்ல உறவுகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். அன்புடைய முன்னாள் தலைவர், இந்நாள் கௌரவ தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் உடல்நலம் கருதி அவர் வர இயலவில்லை. அவருக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களையும் அவர் நீண்ட நாள் சுகத்தோடும் சுகமோடும் இருப்பதற்கு இறைவனை வழங்கி நான் என்னுடைய வரவேற்பை நிகழ்த்த இருக்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைவர் கர்மயோகி காமராஜர் கல்வி அறக்கட்டளையினுடைய தலைவர், சிக்கனத்தின் சிகரம், இந்த அறக்கட்டளையின் உயர்வு ஒன்றே, மேன்மை ஒன்றே தனது குறிக்கோளாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நண்பர் திரு கு. குணசேகர் அவர்களை வருக வருக என்று உங்கள் இந்த மண்ணின் மைந்த அன்பு சகோதரி முனைவர் க. கலா PhD FBBS அவர்கள், துணைவேந்தர் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் கொடைக்கானல் அவர்களை வருக வருக என்று தியாகராஜர் கல்லூரி மதுரை மற்றும் ரொட்டேரியன் IPDG ராஜகோவிந்தசாமி அவர்கள், அதே போன்று இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற செயலாளர் முத்துசாமி, பொருளாளர் முத்துக்குமார் ஆகியோரையும், அறக்கட்டளை டைரக்டர்களையும் உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் அறக்கட்டளை மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. அதே போன்று உதவி பெற வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், பெண்மணிகள், விருந்தினர்கள், உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று இருகரங்கூப்பி வரவேற்று இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை ஆற்ற கடந்த ஆண்டு இவர்கள் இருவரையும் அழைப்பதாக முடிவு பண்ணி பேசினேன். அவர் துணைவேந்தர் அவர்களுக்கு ஒரு நான் அரவக்குறிச்சியிலே துவங்கப்பட்ட ரோட்டரி சங்கத்துக்கு சென்றிருந்தேன். அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தார்கள். மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவை கொடுத்தார்கள். அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டாரு. அதான் 2 பேரும் வாங்க முடியல லாஸ்ட் இயர். இப்போ 2 பேருக்கு வந்திருக்காங்க, 2 பெரிய ஆளுமைகள். அவங்க முன்னாடி பேச கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இருந்தாலும் அதை எழுதி வச்சுக்கிறது முடிஞ்ச அளவுக்கு படிச்சிடுறேன். என்னை ஈண்டெடுத்த பெற்றோர்களையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி நான் கடவுளாக வணங்கும் கல்வி கடவுள் கர்மயோகி காமராஜர் மற்றும் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் என் உரையை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது குடும்ப நண்பரும் கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழக துணைவேந்தரும் நமது உறுப்பினர் மட்டுமல்ல ஸ்பான்சராக முனைவர் க. கலா சேதுபதி அவர்களே, கடந்த ஆண்டு வர முடியாத சூழ்நிலையில் இந்த ஆண்டு கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னவுடன் வர சம்மதித்த அவருக்கு மனமார்ந்த நன்றி. எங்களை போன்ற சீனியர் சிட்டிசன்கள் எல்லாம் ஐயா காமராஜர் அவர்களையும் அப்துல் கலாம் அவர்களையும் பார்த்து வளர்ந்தவர்கள். கலாய் ஐயா இறக்கும்போது இங்கிருக்கும் மாணவர்கள் நிறைய பேர் அவரை அறிந்தும் அறியாத பருவத்தில் இருந்திருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் நமது சிறப்பு விருந்தினரை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள. நான் அதே தான் படித்தேன்.
கல்லூரியில் விரைவராக சேர்ந்து பின் துறை தலைவராக உயர்ந்து அதன் பின் படித்த கல்லூரியிலேயே பிரின்சிபாலாக உயர்ந்து அதன் பின் பல்கலைக்கழகத்தின் ஜாயின்ட் டைரக்டராக உயர்ந்து இன்று கல்வியின் உச்ச பதவியான துணைவேந்தர் பதவியை தன் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் தன் ஆற்றலை நேர்மையாலும் தன் தகுதியால் மட்டுமே இந்த உயரத்தை எட்டியுள்ளார் என்பதற்கு அவரை அறிந்தவர்கள் அனைவருமே சாட்சி. அவரைப் போல் நீங்களும் நேர்மையாக உழைத்து அவரைப் போல் உயர வேண்டும் என்பதே இந்த அறக்கட்டளை விரும்புகிறது. அவரை நேரை பற்றி பேச ஆரம்பித்தால் நேரம் பத்தாது. எனக்கு பல நிகழ்ச்சிகள் தெரியும், எந்த அளவுக்கு நேர்மையாக பணியாற்றுகிறாங்க தெரியும். இந்த அறக்கட்டளைக்கு கர்மயோகி என்ற பெயர் வைத்தவரே அவரது கணவர் திரு சேதுபதி என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். நமது கரூரில் இருந்து 150 கிலோமீட்டருக்கு அப்பால் மதுரையில் இருந்து கொண்டு கரூர் வரும் பொழுது என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவரின் முதல் கேள்வி அறக்கட்டளை எப்படி செயல்படுகிறது என்று அக்கறையோடு விசாரிக்கும் ஒரு மாமனிதர். அவருக்கு என்னுடைய மனமான நன்றிகள். அவர்கள் உழைப்பாலும் நேர்மையாலும் ஒரு கல்லூரி முதல்வர் ஆனதுடன் உலகளாவிய சங்கமான நான் சார்ந்த ரோட்டரி மாவட்டம் 3000 கவர்னராக உயர்ந்து மிக அற்புதமான சேவை செய்து மன திருப்தியுடன் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அன்பு நண்பர் திரு பிடிஜி கோவிந்தசாமி அவர்களை வணங்கி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுகள் சிறப்பாக நடத்த உதவிய உறுப்பினர்கள், குறிப்பாக என்னை வழிநடத்தும் கௌரவ தலைவர் பா. சின்னசாமி ஒரு கோடியில் 2010 ஆரம்பிக்கப்பட்டது. விஜய் டிவியில் நான் அந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கிறேன். ஆனால் நமது அறக்கட்டளை 2009 1000 ரூபாயில் தரவை தான் கொடுத்தார். அந்த 1000 ரூபாய் 2009 ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 கோடி தான் செலவு செய்யணும். அவங்களுக்கு கூட 40 லட்சம் கொடுக்குறாரு, கோடிகளில் கொடுக்குறாங்க. அதனால அவங்க 6000 நமக்கு அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு வாலண்டியர்ஸ் தமிழ்நாடு கூட இருக்காங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் வச்சுருக்கிறோம் சாலை பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு இல்லை பண்ணுனா ஃபீச்சர் எல்லாம் யாராவது ஃபில் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் பண்ணலாம். நமக்கு கரூருடைய தரம் உயரும். இதன் தொடர்ச்சியாக பரமத்தியில் அறக்கட்டளை உருவாக காரணமான நல்லாசிரியர் திரு செல்வக்கண்ணன் அவர்கள் முத்துசாமி அவர்கள் முயற்சியால் பரமத்தி தொடக்கப்பள்ளியில் 15/7/2023 2 வருஷம் முன்னாடி காமராஜர் பிறந்த நாளில் TNPSC இலவச பயிற்சி மையம் துவக்கப்பட்டு குரூப் 4, குரூப் 2A, 2 ஆகிய பணிகளுக்கான பயிற்சியினை திரு குணசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சார் அவர்கள் சொல்லி அவருடைய பயிற்சியாளர் அவர்கள் தலைமையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் குரூப் 4 எழுதும் பொழுது இந்த பரீட்சையில் குரூப் 4இல் திரு மதியழகன் பொது சுகாதாரத்துறையிலும் திரு பிரபாகரன் வனத்துறையிலும் அரசு வேலைகளுக்கு பணியில் உள்ளார்கள். அது ஒருத்தர் வந்திருக்காரு. நாயகமாக அவருக்கு டியூட்டி போட்டாங்க. அண்ணா இங்கே பாருண்ணா ஒன்று சார் அண்ணா இங்கே ஃபோட்டோ அப்படியே சார் சார் கொஞ்சம் அண்ணா இங்கே பாருங்க மதிப்பெண்ணும் பெற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏசி டெக் கல்லூரியில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படிக்க இருக்கிறார். இவர் தொடர்ந்து நந்தி கிஷோர் சன் ஆஃப் ஆனந்தராஜ் பரமத்தி. இவர் கொஞ்சம் பிடிச்சிக்கணும்.
ஏ நந்தி கிஷோர் சன் ஆஃப் ஆனந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிபிஎஸ்சி OAH படிக்க உள்ளார். இவருக்கு நிதியுதவி வழங்குபவர் உயர்திரு செல்லமுத்து மற்றும் அவரது மகள் திருமதி காவ்யா அவர்கள் தொடர்ந்து ஆர் லோகேஷ் சன்னாதி மருத்துவக் கல்லூரியில் பிபிஎஸ்சி படிக்க உள்ளார். எம்பிபிஎஸ் படிக்க உள்ளார். இவருக்கு நிதியுதவி வழங்குபவர் ஊத்துக்கரைப்பாளையம் பி ராமலிங்கம் குடும்பத்தார் அவர்கள். ஏற்கனவே 30 மருத்துவர்களுக்கு நிதியுதவி செய்து மீண்டும் ஒரு மருத்துவரை உருவாக்க மேடைக்கு வந்திருக்கும் ஊத்துக்கரைப்பாளையம் பி ராமலிங்கம் குடும்பத்தாரை அரங்கம் கரமொழியால் மதிப்பு செய்கிறது. ஊத்துக்கரைப்பாளையம் ராமலிங்கம் குடும்பத்தார் அவர்களே கல்வி உதவித்தொகை வழங்குகிறார்கள். பெண்ணை படிக்க வைத்த பெருமை பூமிக்கு சேர்ப்போம். இவருக்கு மன்மாரி திரு குப்புசாமி அவர்கள் ஆண்டிலிருந்து பல்வகை படிப்புகளில் பயின்ற மாணவ மாணவியருக்கு இந்த கர்மவீரர் காமராஜர் கல்வி அறக்கட்டளைக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்த அனைத்து நல்லுள்ளங்களின் பட்டியல்படி அவர்களை மேடைக்கு அழைத்து சிறப்பு செய்யும் தருணம் இது. (2009 முதல் 2024 வரை ப்ரொஃபஷனல் கோர்ஸில் படித்த பல குழந்தைகளுக்கும் அடுத்து என்ஜினியர் டி பூபதி கே செல்வகுமார் கொஞ்சம் முன்னாடி வாங்கக்கா. மாமன்றம் அறிந்த நல்மனிதர் மற்றும் அவரது துணைவியார் தன் மகளின் பெயரால் மருமகளின் பெயரால் மருமகளும் மகளே சி சுதர்சன் பழனி முருகன் ஜுவல்லர்ஸ் நன்றி ஐயா. தொடர்ந்து டாக்டர் செல்லப்பன் திரு சி வேடிக்கை பார்க்கும் தருணமா இது?
இங்கே பாருங்க மேடம், இங்கே பாருங்க மேடம். திரு பிஎன்சி பாஸ்கர் அவர்கள் பிஎன்சி குரூப்ஸ் பி ராமலிங்கம் அவர்கள் ஊத்துக்கரைப்பாளையம் 10 மாணவர்களுக்கு மாணவியருக்கு. திரு வி கே ராஜேந்திரன் விகேஜி டிரான்ஸ்போர்ட் கரூர் ஒரு மாணவிக்கு. திரு கே தயாநிதி அவர்கள் ராஜா ஆயில் மில்ஸ் கரூர். திரு ஏவி பழனிசாமி அவர்கள் மது ஃபிலமெண்ட் கரூர் ஒரு மாணவருக்கு. திரு கோகுல் அவர்கள் வேதா எக்ஸ்போர்ட் கரூர். கோவிந்தராஜு அவர்கள் அபிராமி அபார்ட்மெண்ட் கரூர் ஒரு மாணவருக்கு. திரு ஏசி ஆதிநாராயணன் அவர்கள் கரூர் ஒரு மாணவருக்கு. திரு கே ரமேஷ் அவர்கள் ஓமன் வேர்ல்டு கரூர் ஒரு மாணவருக்கு. உள்ளங்களால் வாழ்த்தும் இந்த அரங்கம் உள்ளங்கைகள் தட்டி வரவேற்கலாம் இவர்களை. நாமக்கல் மாவட்டத்தில் பணியாற்றி வருகிறார் கே மதியழகன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை சிறப்பு செய்யும் தருணம் இது. இப்பயிற்சி மையத்தை நன்முறையில் ஒருங்கிணைத்தும் தானே கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகளுக்கான பயிற்சிகளை வழங்கியும் பணிபுரியும் தம்பதியினர் என் குணசேகரன் மற்றும் டி சுகந்தி தொடர்ந்து திரு வையாபுரி அவர்கள் ஒலிம்பியாடுகளில் 3 பதக்கங்கள் அரசாக பசுமை முதன்மையர் விருதையும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்ட ஆசிரியர் தனது ஆசிரியர் திரு கலா அவர்களிடம் வாழ்த்து பெற்று கௌரவிக்கப்படுகிறார். சந்தனதுரை அவர்கள் ஆசிரியர் திருமதி கலாவதி அவர்களுடைய மாணவர். திரு செல்வநாதன் அவர்கள் ஆஷா டெக்ஸ் கரூர். ரொட்டேரி எம்பி வடிவேல் அவர்கள் ஸ்ரீ நவலடி ஏர்கான் கரூர். திரு ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் அமுதா டெக்ஸ் கரூர். திரு பி சின்னசாமி அவர்கள் ஆனரரி பிரசிடென்ட் காமராஜர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் கரூர். திரு டி சக்திவேல் அவர்கள் பிடி கோச் கரூர். திரு ஆர் பாஸ்கர் அவர்கள் ஆஷிகா எக்ஸ்போர்ட் கரூர். திரு எஸ் முத்துக்குமார் அவர்கள் திரு பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் ஆரா ஹோம் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் கரூர். திரு பி ராமலிங்கம் அவர்கள் தங்கவேல் அவர்கள் ஸ்ரீ செல்வ விநாயகா காட்டன் மில்ஸ் கேப்பரமத்தி. திரு பி சண்முகசுந்தரம் ஆடிட்டர் அவர்கள். திரு கே சி சிவகுமார் அவர்கள் எக்ஸ் செக்ரட்டரி சங்கர வித்யாலயா கரூர். திரு எஸ் ஸ்ரீபிரியா அவர்கள் வைஃப் ஆஃப் சக்திவேல் பிடி கோச். திரு பி ரவிசங்கர் அலமேலுக்குமார் அவர்கள் உப்புப்பாளையம். ஆகிய
ஆகியோர், இனிப்புகள் வழங்கும் டெல்லி ஸ்வீட்ஸ் மற்றும் பிரபலமாக இருக்கும் திரு ராஜாமணி பழனிசாமி ஆகிய அனைத்து நல்லுள்ளங்களின் கொடையும் இந்த மாமன்றத்தில் மகிழ்வுடன் நினைவு கூறப்படுகிறது. அவர்களுடைய வழியும் அவர்களுடைய விடுதலை வீரர்கள் ஒருவர் உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர் துழைத்தவர். 6ஆம் வகுப்பில் கல்வி கற்க முடியாத இவரால் தான் துணிக்கடையில் வேலை பார்த்த இவரால் தான் அடுத்த பல தலைமுறைக்கு கொடுக்க முடிந்தது என்பது வரலாறு. ஏட்டில் இருந்த கல்வியை எம் வீட்டுக்கு கொண்டு வந்த தங்க தலைவரே, முன்னால் தான் இன்று எத்தனை எத்தனை ஏழைகள் கல்வி கண் பெற்றனர். பல தலைவர்களை உருவாக்கிய தர்மத்தின் தலைவரே, பெருந்தலைவர் என்ற சொல்லுக்கு அகராதியில் உனக்கு மட்டும்தான் இடம். கல்வி இல்லாத ஊரை தீக்கிரையாக்குவோம் என்ற பாரதியின் வரிகளை எங்கு கேட்டாரோ எங்கு படித்தாரோ தெரியவில்லை. முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் எதையோ இலவசமாக கொடுக்காமல் கல்வியை இலவசமாக கொடுத்து தரணியெங்கும் தமிழர்களை சன்மான சிங்கமாக மாற்றிய தவ புதல்வர். மூடப்பட்டிருந்த 6000த்திற்கும் மேற்பட்ட பள்ளியை திறந்து வைத்தார். பின்பு 17,000த்திற்கும் மேற்பட்ட புதிய பள்ளிக்கூடங்களை திறக்க வைத்தார். முதலில் 1000 விளக்கு என்ற பகுதியில் மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தினார். அப்பொழுது மாணவர்கள் ஒரு வேளை உணவுக்காக பள்ளிக்கு வருவதைக் கண்டு பின்பு நாடு முழுவதும் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த மகத்தான ராசா நம் காமராசர். சீருடை திட்டத்தை கொண்டு வந்து வேறு மாடுகளை வெட்டி எறிந்த தமிழகத்தின் காரல் மாஸ்தான் இவர்தான். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உங்கள் புகழ் பேசுகிறது பல 100 ஆண்டுகள். ஆமாம், உடம்புக்காக தான் சட்டை, சட்டைக்காக உடம்பில்லை என்ற கொள்கையில் நம்பிக்கை கொள்வார் காமராசர். அதாவது மக்களுக்காக தான் சட்டம், சட்டத்திற்காக மக்கள் இல்லை என்பதை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர். நீ கட்டிப்பேற்றிய அணைகள் தான் எங்கள் தாகம் தீர்க்கும் தர்மசாலைகள். ஒரு அணையை கட்டவே முடியாமல் ஒரு நூற்றாண்டே தொலைத்திருக்கும் இக்காலகட்டத்தில் காவிரி டெல்டா திட்டம், பவானி திட்டம், மணிமுத்தாறு போன்ற அணைகளை கட்டினாரே, அது மட்டுமா? உலகில் முதல் முறையாக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய தொட்டிப்பாலம் கட்டிய புண்ணிய தலைவரும் இவர்தான். நாடாதவர், நாடாள ஆசைப்படாதவர், தேடாதவர், பதவி சுகம் தேடாதவர், மாறாதவர், கொள்கை நிறம் மாறாதவர், புரியாதவர், ஊழல் புரியாதவர், தெரியாதவர், மக்களையே மாற்ற தெரியும். ஏன்னா நாங்கள் எங்கள் பேச்ச ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க, நினைப்போம் அப்புறம் நீங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் போகாமல் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மட்டும் செய்கின்றேன். அவர் என்னை விட 6 மாதம் மூத்தவர். எனக்கு 72 வயசு. மதுரையில் தியாகராஜா காலேஜினுடைய முதல்வர். அதிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி போய் மன்னர் திருமலை விநாயகர் கல்லூரியில் டைரக்டராக இருந்தார். ரொம்ப நாள் கல்வி பணி. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவர் முடிச்சுட்டு ரோட்னியிலிருந்து வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்காக ஒரு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அந்த எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க சில யூனிவர்சிட்டி வச்சுருக்காங்க, அதில் சேர்றதுக்கு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அந்த தாக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்மூடாகவும் இருப்பாங்க. ரொம்ப சிறந்த ஒரு பெண்மணி. அவர்களுடைய உதவி நிறைய இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்காக நான் பாண்டி நாட்டிலிருந்து சேர நாட்டுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நான் வந்தது உங்களுக்கு மகிழ்ச்சின்னா என்னை வரவேற்குமாறு கேள்வி. எனக்கு பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் அருப்புக்கோட்டை. அங்கேருந்து 18 கிலோமீட்டர் விருதுநகர். பெருந்தலைவர் அவர்களை நான் வளர்ந்த காலத்தில், பள்ளி சிறுவனாக இருந்த காலத்தில் எல்லோரும் படிப்போம், நன்றாக படிப்போம், ஒன்றாக படிப்போம். அது நேற்று சுந்தரவர்கள் அவர்கள்
அந்த காலத்தில் சொல்லிக் கொடுத்தார். அவர் தான் பள்ளிக்கல்வி இயக்குனர். அப்போது ஐயா அவர்கள் முதலமைச்சர். அதனால அவர்களை அப்படி காரில் வந்து எங்கள் பக்கம் கதர் துண்டு வீசி எறிகிற அந்த காலத்திலையும் சரி, பின்னாளில் உயர்நிலைப் பள்ளியில் இருந்த போதும் கல்லூரி காலங்களிலும் அவர்களை பார்த்து மகிழ்ந்த பலருள் நானும் ஒருவன் என்ற முறையில் அவர்களோடு நேரடியாக பணியாற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் அவரோடு தொண்டர்களாக இருந்தவரோடு இணைந்து பணியாற்றுகிறேன். அந்த நிலையிலும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவர்களை பற்றி நாம் யோசிச்சு பார்க்கணும். ஒன்று, நேரடியாக நாம் உதவி செஞ்சிடணும், இல்லை கிரியா ஊக்கி மாதிரி இருந்து வளம் திரட்டி அதை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கும். இதை குணசேகரன் அவர்களும் அவர் உள்ளிட்ட அந்த அமைப்பினரையும் நான் முதல்ல பாராட்டேன். வள்ளுவம் சொன்ன வாசகமே தான், வாரி பெருக்கி வளப்படுத்து முற்றவே ஆராய்வான் செய்கள் அமைச்சுங்கிற அதிகாரத்தில் இருக்கு. அப்படி பொருள் சேர்க்கணும், அதை நல்லா பெருக்கணும், அதுக்கப்புறம் வேற என்ன செய்யணும், வேற என்னென்ன வகையில எல்லாம் நாம் அதை பாதுகாக்கணுமோ உற்றவை ஆராய்வான் செய்கவினை. அப்படிப்பட்ட அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டா ஒரு தொடர்ந்து 163 பயனாளிகள் 3 கோடி அளவிற்கான தொகை கொடுத்தாங்க. 173. அவர் ஒவ்வொன்றையும் சொல்லுவார், ஆனால் விலகி தான் நிற்பார். இது பெருந்தலைவருடைய குணத்தின் ஒரு வெளிப்பாடாகவும் பார்க்கும். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்துகிற போது பெருந்தலைவர் அவர்களை சமகால வேள்பாரி அப்படின்னு சொன்னீங்களே, ரொம்ப சிறப்பான இந்த தமிழும் சிறப்பு, அந்த கருத்தும் ரொம்ப சிறப்பு. இப்போ மொழிக்காவலர் சொன்னார்ல, ஒரு தமிழ் நல்லா பேசணுங்கிறது ஒரு பெரிய பண்பாக நம்ம வச்சிருக்கோம். தொலைக்காட்சி நம்மளை சீரழிச்சிருச்சு, ஆங்கிலம் தமிழ் கலந்து. அதில் பல பேருக்கு அது வரல. இன்னும் இளைஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ் சொற்களை தமிழ் எழுத்துக்களையே ஆங்கிலத்தில் எழுதுகிற பழக்கம் வேற வைக்கிறேன். இந்த தலைமுறைக்கு நான் ரொம்ப வேண்டி கேட்கிறேன், நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பும்போது தமிழ் வாசகத்தை தமிழ் எழுத்துக்களிலேயே தயவு செய்து அனுப்புங்க. இதை ஆதரிப்பதாக இருந்தால் கைதட்டு. அப்போ இதை நாம் மெல்ல மெல்ல சொல்வதற்கான ஒரு காரணம், இப்போ இந்த பெரும் சபையில் நல்ல முறையில் தமிழ் சிந்தனை வளர வேண்டும். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. நமக்கு சொன்னா போதார், வள்ளுவர் கொடுத்துருக்கிறோம். இப்போ தம்பி சந்தான துறையார் நண்பர்களையும் அவர்களையும் பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு தூரம் நாம் மக்களுக்கு இந்த அழகாக கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் என்னவாக இருக்கிறோம், பயனாளிகளாக இல்லை அருளாளர்களாகவும் இருக்கிறோம், பெனிஃபேக்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய நகர் பிரமுகர்கள் அனைவரிடமும் நாங்கள் வேண்டுவது, இந்த அறக்கட்டளைக்கு நேரடியாக கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் சார்ந்திருக்கிற அமைப்பு மூலம் நேரடியாக கொடுத்தாலும் சரி, கல்விக்கு கொடுப்பது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இதையும் ஆதரிப்பதாக இருந்தால் கைது. ஒழுங்கு மரியாதை மதுரையில் வாங்க தெரியாதவே இங்கே வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருந்தா நீங்கள் நினைக்கக்கூடாது. நாங்கள் மதுரையிலே இதை செஞ்சு கொண்டு தான் இருக்கோம். பெருமக்களே, நல்ல நிலையில் நாம் இருக்கும் போதெல்லாம் பிள்ளைகளை மறுபடியும் ஆற்றுப்படுத்துகிறோம். அது கல்விக்கான செலவு ரொம்ப தேவைப்படுகிறது. Your contribution to education is an investment for future. அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ தொடர்ந்து திருச்சபையிலே பாதுகாப்பு அவர் நம்ம மாதிரி பிள்ளைகளுக்காக கல்லூரியில் தாவரியல் துறை உதவியாளராகவும் பணியில் சேர்ந்து இவங்க ஒரு சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவை. ஏன்னா ஒரு டாக்டர் என்ஜினியர் படிச்சு வந்தா அவங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சமூக சேவையா செய்யறாங்க. இதை எடுத்துட்டு போற நீங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு சமூக சேவையா நடத்தணும். இது பை ரொட்டேஷன் கண்டிப்பா நடக்கணும். இதெல்லாம் நீங்க இந்த மாணவர்கள் செய்வீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். செய்வீங்களா? செய்யணும். நீங்க
அதாவது காமராஜர் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பள்ளிக்கூடம் கொண்டுட்டு வந்தார், மதிய உணவு திட்டம் கொடுத்தாரு. அப்போ வந்து இது வந்து ஒரு மிகச்சிறந்த திட்டம் அப்படின்னு உலகம் முழுவதுமே பேசினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு குடும்பத்துக்கு நம்ம செய்கிற உதவி, அந்த ஒரு பையனுக்கு செய்கிற உதவி அந்த குடும்பத்துக்கான ஒரு உதவி, எதிர்கால சமூகத்திற்கான ஒரு உதவியாக செய்கிறோம். ஒரு டாக்டருக்கு படிக்க முடியாத பையன் டாக்டருக்கு படித்தான்னா அந்த குடும்பமும் மேன்மையடையும், அவனை சுற்றியுள்ள சமூகமும் மேன்மையடையும். அதனால் உங்கள் திறமையின் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் உடைத்து விடாதீர்கள். இதைத்தான் நான் எப்போவுமே சொல்வேன். நம்ம மேலே நம்ம பேரண்ட்ஸ் நம்பிக்கை வச்சுருக்கும் போது அவங்கள போய் நம்ம என்ன பண்ணலாம், யாரையாவது லவ் பண்ணிட்டு ஓடி போகிறது, குடும்பத்தை பார்க்காம இருக்கிறது, அதெல்லாம் செய்யவே கூடாது. ஒரு நாளும் அடுத்தவர் மனதை உடைக்கக்கூடாது. அதில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்திரத்தன்மையோடு நீங்கள் இருக்கணும். குடியரசுத் தலைவருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி பேச இருக்கிறேன். பொறுமைகளை சோதிக்க விரும்பவில்லை. ஏன்னா செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு நீயப்படும் சொல்லுவோம். ஆனால் அங்கே வந்து உணவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் அந்த பக்கம் தான் கனவு இருக்கும். இருந்தாலும்